முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, கடவுள் இல்லாத ஒருத்தரை கடவுள்னு சொன்னீங்கன்னு வைங்க, கடவுள் ஏத்துக்கிற மாட்டார். ஒரு மனிதன் எடுத்துக்கிறோங்களேன், ஒரு ஹெட் மாஸ்டர் அவருடைய அதிகாரத்தை அவருடைய பியூனுக்கு கொடுக்கும்போது ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். அப்ப நம்ம கடவுள்ங்கிறவர் சூப்பர் பவர், அவருக்கு நிகர யாருமே இல்லை. அவருடைய இடத்துல கொண்டு போய் எந்த ஒரு பொருளையும் மனிதனையும் உயிரற்றதையும் உயிர் இல்லாதையும் வைக்கவே முடியாது. அப்ப நம்ம கடவுளை வைக்கிற இடத்துல சூரியனே நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னா அந்த கடவுள் நிலையில பார்த்தா என்ன செய்யும் கடவுளுக்கு? பாவி, சூரியனை நான் படைச்சிருக்கிறேன், உன்னை நான் படைச்சிருக்கிறேன், இந்த அண்ட சராசரங்கள்லாம் என்னுடைய படைப்புல உள்ளதா இருக்கிறது, என்னைய வைக்கிற இடத்துல கொண்டு சூரியனை வைக்கிறியா? இதுதான் கடுமையான கோபத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு மனைவி எடுத்துக்கிறோமே, ஒரு மனைவி இருக்கிறா, கணவனை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. கணவன் கேட்கிற பட்டுப்புடவையை பக்கத்து வீட்டுக்காரன் போய் நமக்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்தாங்களே அப்படின்னா என்ன வாயிரும்? கதை கந்த அண்ணையோடு முடிஞ்சு வச்சு கதை. அப்ப என்ன செய்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்ப இறைவன் என்பவன் இவ்வளவு படைச்சிருக்கும் பொழுது அவனை விட்டுவிட்டு இதை போய் நீ தான் கடவுள், நீ தான் கடவுள்னா என்னடா அநியாயம், நான் தான் படைச்சிருக்கிறேன், இதை படைச்சிருக்கிறேன், முட்டையும் படைச்சிருக்கிறேன், ஒரு அற்பத்தின் அற்பம் அவனை விட மட்டமா இருக்கிற பொருளை போயிட்டு கேட்கிறான். கோபம் வருமா இல்லையா? அந்த கோபத்தின் வெளிப்பாடாக யார் என் இடத்தில் மற்றவரை வைக்கிறாரோ அவருக்கு நரகம் தான், சொர்க்கம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப தனக்கு ஈக்குவலாக இணை கற்பிக்கிற வேலை யாரு செய்தாலும் அவர்களுக்கு அவங்க என்ன நன்மையான காரியம் செஞ்சாலும் சரிதான், முடியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு மனைவி எல்லா பணிவிடையும் உங்களுக்கு செய்து விட்டு உங்களுக்கு கொடுக்கிற இடத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா இந்த பணிவிடை உங்க மனசுல நிக்கும், இதான் நிக்கும். அந்த மாதிரி தான் கடவுளுக்கு நீங்க தொழுதாலும் நோன்பு வச்சாலும் வேற நல்ல காரியம் செஞ்சாலும் தான தர்மம் செஞ்சாலும் கடவுளாகிய எனக்கு கொடுக்கிற இடத்தை நீ கொடுத்தியா? ஒரு மனிதனே ஒரு ரோசப்படும் போது கடவுள் அப்படி இருப்பாரா இல்லையா? இப்படித்தான் இஸ்லாம் கடவுள் கொள்கை சொல். அதனால அவனை சரியாக நம்பி ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கம். கடவுளை கொடுக்கிற அந்தஸ்தை வேற யாருக்காவது கொடுத்து இருந்தால் அவன் முஸ்லிமா, எங்க முஸ்லிமா பிறக்கிறான், செத்து போன ஒரு ஆள் கூப்பிடுறான், அவன் போய் நான் ஒரு ஆண்டவர் அஜ்மீர் ஆண்டவர் ஹாஜி அலியே, இங்க ஹாஜி அலியா பம்பாயில ஹாஜி அலியேன்னு கூப்பிட்டான்னு வைங்க, கதை முடிஞ்ச அவ்வளவுதான். இவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஏன்? கடவுளை வைக்கிற இடத்துல செத்து போன ஹாஜி அலியை வச்சுட்டான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் கடவுள் தீர்ப்பளிப்பார் என்று இருக்கிறதுனால இறைவனை சரியா நம்பினால் தான் சொர்க்கம் நரகம் அந்த தீர்ப்பு வரும். இது இணை கற்பித்தல் இஸ்லாத்தில் இதுக்கு பேரு. இதை செய்யாமல் இருந்தால் மற்ற பாவங்களை செஞ்சாலும் கடவுள் மன்னித்தனை செய்வாரு, ஏற்றுக்கொள்வாரு. இதை செஞ்சார்களேயானால் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டார். ஏன்? அவரை இவன் கடவுளாவே ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னக்குரிய மரியாதை நீ தரலன்னா உனக்கு நான் தரணும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில் கடவுளுடைய தீர்ப்பு.